இன்னைக்கு வீட்டுக்கு வர வழியில் ஒரு வயலை புதுசாக பிளாட் போடுறத பார்த்த மக்களே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த விவசாயம் அழியுது, இயற்கை அழியுது, இதை பற்றிலாம் பேசினா கிரிஞ்சு லிஸ்ட்டில் சேர்த்துருவானுங்க. ஒரு டைமில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அப்புறம் போக போக சினிமாவில் அடித்து துவச்சி இதை கிரிஞ்சு லிஸ்ட்டில் சேர்த்துட்டானுங்க. இப்போ விவசாயத்தை பற்றி பேசினாலே வேற வேலையில் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு வயல் பிளாட்டாக மாறும்போது அங்கே என்னெல்லாம் மாறும்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல அந்த நிலத்தோட அமைப்பே மாறும். அது பிளாட்டாக இருக்கட்டும் இல்லை ஹைவேயாக இருக்கட்டும், மொத்த நில அமைப்பே மாறும். நீரோடுற பாதம் மாறும், மாசுபடும், தூசி அதிகமாகும், காற்று தடைப்படும். பில்டிங்கோ இல்லை ஹைவேயோ வந்துருச்சுன்னா அந்த இடத்துல காற்று தடைப்படும். குளிர்விக்க வேண்டிய காற்று அந்த இடத்துல வெப்பமாயிரும். அதுக்கப்புறம் குப்பை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்கே உருவாகிற குப்பைகள், அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க போடுற குப்பைகள். நீங்கள் பாருங்களேன், வயலுக்கு பக்கத்தில் புதுசாக வீடு ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா அந்த பக்கத்து நிலத்தில் எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு பாருங்களேன். வீட்டிலேருந்து குப்பையில் போட மாட்டாங்க, தூக்கி அந்த வயலுக்குள்ளே போடுறது இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் போடுறது, இதுதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது. அப்புறம் முக்கியமாக மாசுபடுறது அந்த நீர் ஓடுறதுக்கு குழாயெல்லாம் பதிச்சு விட்டுருவாங்க. ஆனால் அந்த நீரோட கழிவு நீரோடையா மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா வீட்டில இருந்து வர கழிவு நீரை நேரம் அங்கே கொண்டு வைப்பான், இல்லை வயலுக்குள்ள கொண்டு திருப்போம். வீட்டை கழுவி விடுற தண்ணி, குளிக்கிற தண்ணி, வண்டி கழுவி விடுற தண்ணி, மற்ற எல்லாத்தையும் கழுவி விடுற அந்த கெமிக்கல் மொத்தமும், சோப்பி வாட்டர் மொத்தமும் அந்த நீரோடையில தான் போய் கலக்கும். அந்த வயல்லையும் திருப்பி விட்டுருவாங்க. இதனால அந்த நீர் மாசடைஞ்சு அந்த பயிர் நஞ்சாயி அந்த இடமே விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இடமா மாற ஆரம்பிக்கும். சொல்லி சொல்லி அவங்களும் கேட்காம வேற வழி இல்லாம அந்த விவசாயம் அந்த இடத்துல விவசாயத்தை விட்டு ஒரு 4-5 வருஷம் அதை அப்படியே வெள்ளாம பண்ணா போய் அடுத்தது அந்த இடமும் பிளாட்டா மாறும். இப்படியே இந்த இடம் பரவி இது ஒரு புற்றுநோய் மாதிரி பரவ ஆரம்பிக்கும். மனுஷனை தவிர மிச்ச எல்லா உயிரினமும் தாய் இருப்பிடம் கட்டுறதுக்காக இயற்கையை நாசப்படுத்தவே செய்யாது. மனுஷன் மட்டும்தான் இயற்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர் வரும்போது ஐயோ போச்சே போச்சே போச்சேன்னு அழ வேண்டியது. இயற்கை, சுற்றுச்சூழல் அண்டு பிறரை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலமாவே வாழ்ந்துகிட்டு நேரா கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு அதை கூடு இதை கூடுன்னா மயிரில் கிடைக்கும் மண்ணாங்கட்டி.